ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவி. இந்த ஐக்யூடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் iQoo 12 பற்றின அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிற சிப்செட், கேமரா அண்ட் இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ லீக் ஆயிருக்கு. அதெல்லாம் பற்றி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐக்யூடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஆனால் இந்த iQoo 12 பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த லீக்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா சைனாவுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வெப்யோ அங்கேருந்து தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சில ஸ்பெக்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி சிப்செட், கேமரா அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் மாதிரியான இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது போக டிஸ்பிளே பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த iQoo 12 ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் எப்படி இருக்கும், லுக்கை பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன், ஏதாவது லீக்டு இமேஜஸ்லாம் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி எந்த இமேஜுமே இல்லை. ஸோ லுக் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத பற்றின அப்டேட் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அதை பற்றிலாம் தெரியல. பட் ஸ்பெக்ஸில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன ப்ராசர் இதெல்லாம் என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் 2K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரீவியஸ் iQoo 11லையும் அதே தான் இருந்துச்சு. 6.7 இன்ச்சஸ்க்கான 2K ரெசல்யூஷனுக்கான OLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது. பட் ரெஃப்ரெஷ் ரேட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. பட் ப்ரீவியஸாக 11ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 140 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்க. மேபி 12 சீரிஸில் அதை இன்னும் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 165 Hz கூட கொடுக்கலாம். ஏன்னா 165 Hz Asus ROG ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் கூட சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. மேபி அதை எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சாங்கன்னா எடுத்துகிட்டு வரலாம். பட் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்களா எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த வாட்டி இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்கான PWM டிமிங் ஃபீச்சரோட இருக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் இப்போதைக்கு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஹை ஃப்ரீக்வன்சிக்கான டிமிங் ஃபீச்சரோட ஒரு 2K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேவை இந்த iQoo 12 டிஸ்பிளே நமக்கு இருக்க போகுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிற ப்ராசஸர் ஆக்சுவலி இது லீக்காக வரல அப்படின்னாலுமே நம்ம தெளிவாக சொல்லிடலாம். ஏன்னா ஆல்ரெடி iQoo 11ல் பார்த்தோம்னா அப்போ கரண்டாக மார்க்கெட்டில் இருந்தால் அந்த ஃப்ளாக்ஷிப் Snapdragon 8 Gen 2க்கான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து வரப்போகிற iQoo 12 கண்டிப்பாக அடுத்து வரப்போகிற Snapdragon 8 Gen 3 தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய லீக்கும் அதே தான். இந்த iQoo 12 Snapdragon 8 Gen 3 அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த அக்டோபர் மாதம் வரப்போகிற இந்த ப்ராசஸரை தான் அதில் இன்க்ளூட் பண்ணி நம்ம கொடுக்க போகிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் லெவலில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால் இதுவுமே ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால அதுக்கேற்ற ப்ராசஸராக அதில் இருக்கும். அதே மாதிரி இதில் நமக்கு ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் 1TBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா Realme Narzo 60 Proல 30,000 செக்மெண்ட்லேயே 1TBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட் 60,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக வரும் அப்படின்னும் போது கண்டிப்பாக 1TBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன்லாம் கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி 16GB RAM 1TBக்கான ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரியான ஒரு வேரியேட்டிவ் இதில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது போக 512GBக்கான ஸ்டோரேஜ் அண்ட் 256GBக்கான ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரியான ஸ்டோரேஜ் ஆப்ஷன்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு வந்திருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி கேமராவை பற்றின பெரிய லெவலான இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. பிரைமரி கேமரா மட்டும் 50 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ 50 மெகாபிக்சல் பிரைமரியோட ட்ரிபிள் ரியர் கேமரா இருக்க போகுது. பட் சப்போர்ட்டிவ் கேமராஸ் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக இந்த வாட்டி நான் எதிர்பார்க்குறது 12 சீரிஸில் இந்த டெலிஃபோட்டோ மாதிரியான விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் டெலிஃபோட்டோவோட ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட் அப்படின்றதுனால இன்க்ளூட் பண்ணி தான் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக iQoo 12லையும் அந்த செகண்டரி கேமரா, தேர்ட் கேமரா அதையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல சென்சாரை நம்ம கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் பர்சனலி எதிர்பார்க்குறேன். பட் இப்போதைக்கு அதை பற்றின அப்டேட் இல்லை. பிரைமரி மட்டும் 50 மெகாபிக்சல் OIS சப்போர்ட்கான கேமரா இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுலேயும் என்ன சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றின அப்டேட்லாம் தெரியலை. மோஸ்ட் ப்ராபப்ளி நான் சாம்சங்குடைய சென்சார் தான் திரும்ப யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா iQoo ரீசெண்ட் டேஸாக சாம்சங் சென்சார் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அதே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி 5000 mAhக்கான பேட்டரி தான் இருக்க போகுது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 200 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷனும் போய்கிட்டு இருக்கு. ப்ரீவியஸாக 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் அப்கிரேட் பண்ணி 200 வாட்ஸ்க்கான சார்ஜராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. பட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஜிட்டல் சார்ஜ் ஸ்டேஷன் ஸோ அவங்களுடைய அந்த பேஜில் தான் ஆக்சுவலி ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் Snapdragon 8 Gen 3 கண்டிப்பாக 2K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. பட் அதை தாண்டி கேமரா மாதிரியான விஷயங்கள் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன இருக்க போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் பார்த்திங்கன்னா இந்த இயருடைய லாஸ்ட் குவார்ட்டரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி வருது என்ன வருது அப்படின்னு. மற்றபடி இப்போதைக்கு iQoo 12 பற்றி வந்திருக்கக்கூடிய சில லீக்ஸ்லாம் இதெல்லாம் தான். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு 60,000 மாதிரியான அந்த ப்ரைஸிங்கில் தான் iQoo 12 சீரிஸ் அந்த 12 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ் இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றது சொல்லுங்கள். நீங்கள் iQoo 12 என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர்